Hi guys, welcome to this channel. ஸோ இந்த SQL tutorial சீரீஸில் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து லைக் ஆப்ரேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் ஆப்ரேட்டர்னா என்ன? ஸோ நீங்கள் வந்து ஒரு டேட்டா ஒரு காலத்தில் இருக்கிற டேட்டாவில் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னில் டேட்டாவை சர்ச் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் லைக் ஆப்ரேட்டர். இந்த லைக் ஆப்ரேட்டர் எங்கே யூஸ் பண்ணுவோம்? வேர் கிளாஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் காலத்தில் இருக்கிற டேட்டாவை சர்ச் பண்ணுறக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் லைக் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ வந்து இந்த சர்ச் பண்ணுறக்கு நம்ம ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் டிஃபைன் பண்ணுறக்கு நமக்கு ரெண்டு வைல்ட் கார்டு கேரக்டர் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்சன்டேஜ், ரெண்டாவது ஒன்று வந்து அண்டர்ஸ்கோர். பர்சன்டேஜ் என்ன யூஸ்னா, நீங்கள் மல்டிபிள் கேரக்டரை சர்ச் பண்ணுறக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் பர்சன்டேஜ். ஸோ ரெண்டாவது வந்து அண்டர்ஸ்கோர்னா சிங்கிள் கேரக்டரை சர்ச் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுறது தான் அண்டர்ஸ்கோர். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் என்ன ரெக்குயர்மெண்ட்னா, ஃபர்ஸ்ட் நேமில் எண்டு வித் ஏ இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் எல்லா டேட்டாவையும் ஃபில்டர் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம தான் அதுதான் ரெக்குயர்மெண்ட். எண்டு வித் ஏ இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஃபில்டர் பண்ணுங்க. ஏக்கு முன்னாடி என்ன டேட்டா வேணாலும் இருக்கலாம், அதான் சர்ச் பண்ணுங்க. ஸோ அதுதான் ரெக்குயர்மெண்ட். அதுக்கு வந்து என்னென்னா, நம்ம ஃபில்டர் தி ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். காலம் நேம் என்ன? ஃபர்ஸ்ட் நேம். காலம் நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம். என்ன ஆப்ரேட்டர் நம்ம சர்ச் பண்ணுறக்கு லைக் ஆப்ரேட்டரை லைக்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டு டபுள் கோட்டில் நமக்கு கண்டிஷனை ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ நம்ம என்ன கண்டிஷன்? இப்போ மல்டிபிள் கேரக்டரை சர்ச் பண்ண போகிறோம். ஏக்கு முன்னாடி என்ன கேரக்டர் வேணாலும் இருக்கலாம், மல்டிபிள் கேரக்டர் இருக்கலாம். அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும்? பர்சன்டேஜ் ஏ. இப்போ பர்சன்டேஜ் ஏ யூஸ் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏல எண்ட் ஆகிக்கிற ஃபர்ஸ்ட் நேம் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டோம். இதுதான் ஆஸ் பர் அவர் ரெக்குயர்மெண்ட் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன ரெக்குயர்மெண்ட்னா, ஏ வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம், இங்கே எந்த பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம். அந்த இருக்கிற டேட்டாவை ஃபில்டர் பண்ணும். ஏக்கு முன்னாடி என்ன கேரக்டர் வேணாலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏக்கு அப்புறம் என்ன கேரக்டர் வேணாலும் இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் ஏ பர்சன்டேஜ். ஸோ இந்த பேட்டர்னை ஸ்பெசிஃபை பண்ணோம்னா நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அண்டர்ஸ்கோர் பார்க்கலாம், சிங்கிள் கேரக்டரை எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதே தான் இந்த டபுள் கோட்டில் தான் நம்ம பேட்டர்ன் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்னா, எண்ட் வித் ஓபி. பட் ஒரு கேரக்டர் மட்டும் தான் இருக்கணும். ஓக்கு முன்னாடி ஒரே ஒரு கேரக்டர் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் ஃபில்டர் பண்ணணும். அதுதான் ரெக்குயர்மெண்ட். ஸோ ஒரே ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் ஓபியில் இருக்கணும், இருக்கிற பேட்டர்னை ஃபில்டர் பண்ணணும், சர்ச் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் அண்டர்ஸ்கோர் ஓபி கொடுத்தீங்கன்னா நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னா, ஸோ இப்போ நீங்கள் எம்ப்ளாயி டேபிளில் நேம் வந்து எண்டு வித் இ அப்படின்னு இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிற எல்லா டேட்டாவையும் சர்ச் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி ஷோ பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் SQL query எழுதுங்க. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பை.